Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. செங்கோட்டையன் எப்படி இபிஎஸ் சொல்லிட்டு போனாரோ, டெல்லியில் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போய் எப்படி அமித்ஷாவை பார்த்தாரோ, மினிஸ்டர்களை பார்த்தாரோ, இதே பாணி இப்போ செங்கோட்டையன் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போய் சந்திச்சது. செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டது யாருடைய அசைன்மெண்ட்? செங்கோட்டையனை பிஜேபி தான் இயக்குதுன்றது தெளிவாக தெரிஞ்சு. அவர் எதையோ நினைச்சு ஆரம்பிச்சு என்னமோ பிடிக்க போய் பிள்ளையாரா முடிஞ்சுன்னுவாங்கல்ல, பிள்ளையார பிடிக்க போய் எதுவோ முடிஞ்சுன்னுவாங்க, ஒரு பழமொழி உண்டு. அந்த கதை தான் அவரோட கதை. இன்னைக்கு புத்திசாலித்தனமாக பேசுறதா நினச்சி பேசினாரு. அடுத்த நாளே 24 மணி நேரத்தில் பதவியை பறிச்சாரு. உறுப்பினர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலே ஒழிய பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டன. பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கலாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட 53 வருஷமாக முன்னால் இருந்த பெரிய நம்பர் 1 கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து உங்களை தூக்கி வெளியில் எறிஞ்சா உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லி தான் நான் பிரச்சனையை ஆரம்பித்தேன், கட்சியில் எனக்கு கை விட்டுறாதீங்கன்ற பிஜேபியை நம்புனா நீ நடுக்கிறது தான் வரணுன்றது செங்கோட்டை எனக்கு புரியலன்னா அவர் யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னொன்று, இது எவ்வளோ பெரிய ஒரு அதிக பிரசங்கித்தனம். உங்கள் கட்சி உள்வகாரத்தை எதுக்கு கொண்டு போய் அமித்ஷா கிட்ட வைக்கிறீங்க? அவர் தெளிவாக சொல்கிறாரு, எல்லாரும் ஒன்று சேரணுன்ற கோரிக்கை அமித்ஷா கிட்ட வழி கொடுத்தாங்க. அமித்ஷா யார்? ஒன்று சேரணுமா 2 சேரணுமா தான் உள்ளே இருந்து ஃபைட் பண்ணேன். நான் கேட்குறேன், இது திமுக நடந்துன்னா விட்டுருப்பாங்களா? இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து திமுகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை, யாரோ ஒரு மந்திரி அதுக்காக சோனியா காந்தியிட்ட போய் நிற்க முடியாது. அங்கே போய் நிற்கிறான் யாராவதுன்னா அடுத்த நிமிஷமாக தலை உருண்டு இருக்கும். நாகேந்திரன் அதிமுக காரராகவே தான் செயல்படுறாரு. யூபிஎஸ் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நயினார் இருக்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள்லாம். அப்போ அது அழிவு நோக்கி போகுது பிஜேபின்னு அர்த்தம். உருப்பிடுமா அது பிஜேபி? எடப்பாடி மனசாட்சியாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எப்படி இருக்க முடியும்? அது அசிங்கமாக இல்லையா அப்படிலாம் பேசுறது? கேலி கூத்தாங்க. பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுகவினுடைய நிலை தற்போது டிடிவி தினகரன் அந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறியாச்சு. ஓபிஎஸ் ஏற்கனவே போனதையும் காரணம் சொல்லி வெளியே வந்தார்கள். செங்கோட்டையன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசிட்டாரு. 10 நாள் கெடுவை இபிஎஸ் அவர்களுக்கு விதித்தார். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற உறுதியாக இருக்கார். அவருடைய கட்சி பதவிகள்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. செங்கோட்டையன் எப்படி இபிஎஸ் சொல்லிட்டு போனாரோ, டெல்லியில் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போய் எப்படி அமித்ஷாவை பார்த்தாரோ, மினிஸ்டர்களை பார்த்தாரோ, இதே பாணி இப்போ செங்கோட்டையன் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போய் சந்திச்சது. செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டது யாருடைய அசைன்மெண்ட்? செங்கோட்டையனை பிஜேபி தான் இயக்குதுன்றது தெளிவாக தெரிஞ்சு. அவர் எதையோ நினைச்சு ஆரம்பிச்சு என்னமோ பிடிக்க போய் பிள்ளையாரா முடிஞ்சுன்னுவாங்கல்ல, பிள்ளையார பிடிக்க போய் எதுவோ முடிஞ்சுன்னுவாங்க, ஒரு பழமொழி உண்டு. அந்த கதை தான் அவரோட கதை. இன்னைக்கு அவருடைய எஜமானர்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் போய் எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுன்னு சொல்லி அனுப்புனாங்க. புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சி பேசினார். அடுத்த நாளே 24 மணி நேரத்தில் பதவியை பறிச்சார். உறுப்பினர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலே ஒழிய பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டன. ஆமாம், எல்லாம் போச்சு. அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாருன்னா நடுத்தரில் தான் நிற்பார். இது பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கலாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட 53 வருஷமாக முன்னால் இருந்த பெரிய நம்பர் 1 கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து உங்களை தூக்கி வெளியில் எறிஞ்சா உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. உங்களை யாரும் தான் இருக்குது. ஒரு செங்கோட்டை பெரிய பலம் இல்லை நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது. இன்னொரு ஓபிஎஸ்ஸாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார், அவ்வளோதான். அதனால் அவர் இன்றைக்கி டெல்லிக்கு போனது எதுன்னா, என்னை அதிமுகவிலேருந்து நீக்கி விடாமல் எடப்பாடியிடம் சொல்லி எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள், ஒரு விதமான எஸ்ஓஎஸ். நீங்கள் சொல்லி தான் நான் பிரச்சனையை ஆரம்பித்தேன், கட்சியில் எனக்கு கை விட்டுறாதீங்கன்றார். பிஜேபியை நம்புனா நீ நடுத்தருக்கு தான் வரணுன்றது செங்கோட்டை எனக்கு புரியலன்னா அவர் யாரும் காப்பாற்ற முடியாது. 53 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவர் சொந்தக்காரர். 9 முறை எம்எல்ஏ இருந்தவர். பிஜேபியை நம்பி போனினா நீ நடுத்தரில் தான் நிற்ப, திருவோடு தான் ஏந்துவன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அவர் இதை பார்த்து கற்றுக்கல அப்படின்னா அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்படி நிர்மலா சீதாராமனையும் பார்க்கறதால உங்களுக்கு என்ன சார் இங்கே லாபம்? கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று, இது எவ்வளோ பெரிய ஒரு அதிக பிரசங்கித்தனம். உங்கள் கட்சி உள்வகாரத்தை எதுக்கு கொண்டு போய் அமித்ஷா கிட்ட வைக்கிறீங்க? அவர் தெளிவாக சொல்கிறாரு, எல்லாரும் ஒன்று சேரணுன்ற கோரிக்கை அமித்ஷா கிட்ட வழி கொடுத்தாங்க. அமித்ஷா யார்? ஒன்று சேரணுமா 2 சேரணுமா தான் உள்ளே இருந்து ஃபைட் பண்ணு. நான் கேட்குறேன், இது திமுக நடந்துன்னா விட்டுருப்பாங்களா? இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து திமுகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை, யாரோ ஒரு மந்திரி அதுக்காக சோனியா காந்தியிட்ட போய் நிற்க முடியாது. அங்கே போய் நிற்கிறான் யாராவதுன்னா அடுத்த நிமிஷமாக தலை உருண்டு இருக்கும் தரையில். கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஸ்டாலின் நீக்கியிருப்பார். நீக்கணும் அதுதான் விஷயம். கண்டிப்பாக அதே மாதிரி செங்கோட்டையனே நீக்கணும். உங்கள் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ண பிறகு விட்டு வச்சிருக்காருன்னா எடப்பாடியோட பலவீனத்தை காட்டுது. நான் அதை தான் கேட்குறேன். இதே ஸ்டாலினுக்கு பண்ணியிருந்தால் அந்த கட்சியிலேருந்து அவங்க நீக்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இப்போ நேரு போய் பார்க்குறாரு, அல்லது ஐ பெரியசாமி போய் பார்க்குறாரு, அரசு போய் பார்க்குறாரு, அவங்க பிரச்சனை அப்படின்னா அடுத்த நிமிஷம் பதவியிலேருந்து தூக்கி அடிச்சிருப்பாங்க. அது எப்படி நீ போய் பார்ப்ப? நான் கேட்குறேன்.
அதிமுகவுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அது அதிமுகவுக்குள்ள போய் தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அவங்களே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. எடப்பாடியுமே அதே விஷயத்தை அமித்ஷா கிட்ட போய் எதுக்கு நீ பஞ்சாயத்து வைக்கிற? அதுலேயும் என்னன்னா, இந்த மாதிரி பஞ்சாயத்து வைக்கிறவங்க அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நாங்கள் கோரிக்கை வச்சோம், ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 3 மணி நிற்கிறது 5 மணிக்கு நிறுத்தணும், இதுதான் பிரச்சனை இல்லை, இதுக்கு தான் நீ டெல்லி போனியா? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க சார்? அது என்னை காப்பாற்றுங்க, எடப்பாடி கட்சியை விட்டு தூக்கிட போகிறாரு, என்னை காப்பாற்றுங்கன்னு போய் மன்றாடுவதற்கு, கெஞ்சுவதற்கு, இறைஞ்சுவதற்கு டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர். தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு பிறகு ஒரு 5-6 மணி நேரம்னா அதுக்குள்ளேயே நான் ஹரித்வார் போகிறேன்னு சொல்கிறேன். டெல்லியில் இறங்கினாலே தெரிய போகுது இவர் இங்கே தான் போக போகிறாரு அப்படிங்கிறத எப்படினாலும் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு செங்கோட்டையன் ஒரு பெரிய விஷயத்த முதல் நாள் கிளப்பிட்டு மறுநாள் இப்படி ஒரு கேமை ஆடி ஜெயிக்கிறதுனால என்ன அங்கே கிடைக்க போகுதுங்கிறது ஒன்றும் கிடையாது சார். அவர் எதையோ எதிர்பார்த்து போனார். நாங்கள் நீங்கள் போங்க, நாங்கள் வந்து உங்களை சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்படிலாம் எதிர்பார்த்து தான் அவர் ஹரித்வார் போகிறேன்ட்டு போனார். அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அவங்க கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்குது. இன்றைக்கி எடப்பாடியை பிடிக்காதவங்க கூட செங்கோட்டையன் விஷயத்தில் அமித்ஷா வெளிப்படையாக செங்கோட்டையனுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தால் எடப்பாடி பின்னால் எல்லாரும் ஒன்று கூட்டிடுவாங்க. இருக்கிற 1-2 பேரும் கூட அங்கே போய். ஆமாம், இன்றைக்கி எடப்பாடி மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக போய் அமித்ஷா இதில் காலை வச்சார்னா அது பிஜேபிக்கு எதிராக போயிடும். அதிருப்தியை ஒருங்கிணைக்கலாங்கிற ஒரு முயற்சி அவர்கள் எடுத்தாங்கன்னா பெரிய பேக்ஃபயர் ஆகும். இது இன்னொரு கட்சியோட உள்விவகாரம். ஒன்று சேரணும்னு சொல்ல நீ யார்? அவங்க 1 சேர்றாங்க, 2 சேர்றாங்க, எக்கோட கட்டு போகிறாங்க. பிஜேபிக்கு அதில் என்ன வந்தது? பிஜேபிக்குள்ளேயே நயனாரையும் அண்ணாமலையும் இன்னும் வந்து ஒன்று சேர்க்க முடியல. திமுக ஆட்சி மேலே எந்த அதிருப்தியும் இல்லைன்னு வெளிப்படையாக அண்ணாமலை பேசுகிறாரு. அவர் கட்சியை விட்டு நீக்காம பண்ணி வச்சிருக்க. அப்போ நீங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. பிஜேபியும் தமிழ்நாட்டில் யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை. தலைக்கு தலை பெருத்தனான்னு ஆகிப்போச்சு. தலைவராக நயினார் இருக்கார் ஒழிய அவர் தலைவராக யாருமே ஏற்றுக்கல. இன்றைக்கும் அண்ணாமலை சொன்னால் தான் மீடியாவில் நியூஸ் வருதே ஒழிய நயினார் சொன்னால் அது ஒன்றும் பெரிய ட்ராக்ஷனே கிடையாது. நல்லதாக கட்டாதான் அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு லைம்லைட் இருந்தது மீடியாவில். சுத்தமாக அது இன்றைக்கி போச்சு. நயினார் நாகேந்திரன் அதிமுக காரராகவே தான் செயல்படுறாரு. யூபிஎஸ் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நயினார் இருக்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள்லாம். அப்போ அது அழிவு நோக்கி போகுது பிஜேபின்னு அர்த்தம். உருப்பிடுமா அது பிஜேபி? எடப்பாடி மனசாட்சியாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எப்படி இருக்க முடியும்? அது அசிங்கமாக இல்லையா அப்படிலாம் பேசுறது? இவங்களுக்குலாம் கேலி கூத்தா இல்லை? பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மேலேயோ ஓபிஎஸ் மேலேயோ ஒரு பெரிய ஒரு இது பழைய பகையை வச்சுக்கிட்டு இன்றைய அரசியல் நடத்துறீங்கன்னா நடுத்தரில் போய் நிற்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காரு. கார் ஓட்டும்போது சொல்லுவாங்க, ரியர் மிரரில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா வண்டியை கொண்டு போய் மரத்தில் விடுவேன். காரில் ஓட்டும்போது பின்னால் வர வண்டியை பார்த்துட்டே வந்தீங்கன்னா மரத்தில் தான் போய் மோதும் வண்டி. அந்த கதை தான் இது. பழைய பகை, முன் ஜென்மத்து பகை, 20 வருஷமால அவன் இப்படி பண்ணான், இந்த கதையெல்லாம் வச்சுன்னா இன்றைக்கி என்ன கதை அதை பேசுங்க. இன்றைக்கி கட்சி சந்தி சிரிக்குது, அலையன்ஸு ஜெல்லாவில் தான். இன்னையோட எவ்வளோ 5 மாதம் ஆகுது அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி. கரெக்டாக ஏப்ரல் 11 அலையன்ஸ். இன்றைக்கி 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் ஒரே ஒரு கட்சி உங்கள் கூட்டணியில் வந்து சேரல. லெட்டர் பேடு கட்சி கூட உங்கள் கூட வரல. ஒரு கூட்டணி கட்சி, உங்கள் கூட்டணி கட்சிக்கு ஒரு குட்டி கட்சி கூட, லெட்டர் பேடு கட்சி கூட வரல. இருந்த 2 கட்சியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாம இருக்கு. தேமுதிகவும் பாமகவும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும். உங்கள் கட்சிக்குள்ளேயே அடிதடி இருக்கு. இந்த அலையன்ஸு விளங்குமா? ஏடிஎம்கேக்குள்ளேயும் அடிதடி இருக்கு, பாஜகக்குள்ளேயும் அடிதடி இருக்கு. இதுல என்னத்த நீங்க வந்து மற்றவங்களை திமுக பத்தி எதிர்க்கிறது? திமுக பத்தி பேசினா மக்களுக்கு எடுபடுமா? உங்க கூட்டணிக்குள்ள 1000 பிரச்சனையை வச்சுட்டு திமுகவோட மக்கள் விரோத செயல்களை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா யாருக்கிட்டே அது எடுபடுமா? இல்லை, எடப்பாடி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் விவசாயிகளை கூப்பிட்டு பேசுகிறோம், ஹோட்டல் உரிமையாளர்களை கூப்பிட்டு பேசுகிறோம். ஒவ்வொரு துறை சார்ந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, நான் சிஎம் ஆனேன், திரும்ப சிஎம் வந்தோடனே நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நடத்திட்டு இருக்காரு. மக்கள் குறைகளை ஃபுல்லாக கேட்டறிகிறாரு, தொழிலாளர்களுடைய குறைகளை கேட்டறிகிறாரு. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்க? விஜய் என்ன பண்ணுறாருன்னு விஜய் பிரச்சாரத்தை எப்படி முடக்கலான்னு நீங்கள் பார்க்குறீங்க, எதிர்கட்சிகளை எப்படி ஒடுக்கலான்னு பார்க்குறீங்க. இப்படி தானே உங்கள் கவனம் போயிட்டு இருக்குது. நேரம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இது கடைசியில் வந்து இன்னும் 7 மாதம் இருக்குது சார். பிஜேபி கவனம் வந்து நவம்பரில் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு தான் தமிழ்நாடு பக்கம் திரும்ப அது வரைக்கும் வந்து பீகார் அது வரைக்கும் இப்படியே தான் ஓட போகுது. இது ஒருவேளை டிசம்பர் பிறகு இந்த பக்கம் பிஜேபியோட பார்வை திரும்பிச்சுன்னா இவங்க எல்லாரும் இன்னொன்று சொல்லிடுவாங்க, அமித்ஷா விருப்பத்தை மீறி டிடிவியோ ஓபிஎஸ்ஓ ஒருபோதும் போக மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அமித்ஷாவை மீறி டிடிவியும் போக முடியாது, ஓபிஎஸும் போக முடியாது. எவ்வளவு வீரவசனங்கள் பேசினாலும் இபிஎஸ்ஐ மிரட்டி பார்ப்பதற்கான ஒரு தளமா எடுத்துக்கிறாங்க. அது வந்து கோபப்படுத்துவது, மிரட்டுறதுன்றத விட கோபப்படுத்துவது, சிறுமப்படுத்துவது, அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்றது, கூட இருக்கிற 10 பேரையும் பாதுகாத்துக்கிறது, அதிகாரத்தை இருக்கிறேங்கிற வந்துட்டு காட்டிக்கிறது, இவ்வளவுதான். அதெல்லாம் அவர் பாட்டு போயிட்டே இருக்காருல்ல, அவர் பாட்டு கேம்பெயினுக்கு போயிட்டே இருக்காரு, கவலையே படல. நீ என்ன வேணா பண்ணிட்டான்னு அவர் அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருக்காருல்ல. பிரஸ் மீட் இவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. அவர் எந்த இடத்துலையும் இதுக்கு பதில் சொல்ற இடமே கிடையாது. நீ கத்திட்டு போ, எனக்கு என்ன வந்தது, நீ கத்திட்டு போ. அதனால் வந்து இது டிசம்பர் வாக்கில் தான் பிஜேபியோட கவனம் தமிழ்நாடு பக்கம் திரும்பும். அது வரைக்கும் இங்கே வந்து இந்த நாடகங்கள்லாம் தொடர்ந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமே இல்லை, இபிஎஸ் கடைசி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்காரு. தொடர்ந்து இவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது அவருக்கு நடக்காது. இவங்க வேணால் ஏற்றுக்கலாமே ஒழிய அவங்களுக்கு வந்து நடக்காதுங்கிற சூழ்நிலை இருக்குது.
இபிஎஸ் இது பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? பாதிப்பு வரும்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மற்ற அமைச்சர்களுக்கு அதை வந்து கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்களே, ஏன் யாரும் அழுத்தம் கொடுக்கல? செங்கோட்டையன் விஷயத்தில் அவர் வந்து தடாலடியாக நடவடிக்கை எடுத்தார், அது ஓகே, பாராட்ட வேண்டியது. ஆனால் அவர் டெல்லி போயிட்டு வந்தோன்னே மேல் நடவடிக்கை எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. செங்கோட்டையனும் இதோட விட்டுட்டாருன்னா நடவடிக்கை இப்போதைக்கு இல்லாமல் இருக்கும். இது ஓவராலாக இப்படி பண்ணுறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலவீனத்தை ஏற்படுத்துமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் உங்கள் கேள்வி. பாதிப்புன்னு நீங்கள் சொல்லும்போது கூட்டணிக்கான பாதிப்பு, இபிஎஸ்க்கான பாதிப்பு ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும், ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த சந்தேகமான இது எலக்ட்ரலி வந்து ஏதாவது ஒரு சிறிய தாக்கத்தையாவது ஏற்படுத்த தான் செய்யும். சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது அதிமுக நல்லது. தொடர்ந்து சந்தி சிரிச்சதுன்னா அது திமுக தான் லாபம். ஆனால் இவர்கள் 2 பேருடைய எதிர்காலம் ஒருவேளை வந்துட்டு இபிஎஸ் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலைன்னா டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குமான அரசியல் எதிர்காலம் முழுமையாக வந்துட்டு முடிவுக்கு வரக்கூடிய தருணம் தான். இல்லை சார், அது அப்படிலாம் நம்ம யாருக்கும் முடிவுரை எழுத வேணாம் சார். அப்படி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், ஓபிஎஸும் டிடிவியும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் வந்து மொத்தமாக அழிந்து போயிட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது, கூடாது. தேர்தல் முடியட்டும், அதுக்கு பிறகு பேசலாம். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.